போன சாப்பாடு வீடியோவில் வடையை பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் எதை பற்றி போகிறேன் நீங்களே கண்டுபிடிங்க பாருங்கள். பிரியாணி பிரியாணி அது கூட முட்டை முட்டை அப்புறம் என்னது பாருங்கள், சிக்கன் பீஸ். ஓகேவா? நல்லா பசிக்கும்போது நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? இந்த பிரியாணி பற்றி சில சொல்ல போகிறேன், என்னென்ன இருக்குதுன்னு. நான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் இந்த பிரியாணிக்கே, இந்த சிக்கன் பிரியாணிக்கே தனி பெக்குலியாரிட்டி இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த முட்டையையும் சிக்கன் சாப்பிட்டா என்ன நல்ல விஷயம் நடக்கும் அதையும் சொல்கிறேன், ஓகேவா? இந்த பிரியாணி சாப்பிட்டா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். நல்லா பாருங்கள், கார்போஹைட்ரேட் கிடைக்கும், புரோட்டீன்ஸ், ஃபேட் கிடைக்கும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் முட்டையிலேருந்து. அது போக சிக்கன் பீஸ்லேருந்தும் புரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த சிக்கன் பிரியாணிக்கு தனி ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு தெரியுமா? இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு கோழியிலேருந்து பாருங்கள், நல்லா சொல்லி சாப்பிடுங்க. கோழியிலிருந்து வந்த முட்டையையும், முட்டையிலிருந்து வந்த கோழியையும் இந்த சிக்கன் பிரியாணியில் சேர்த்து சாப்பிட போகிறோம். என்னோட சொல்கிறேன், கோழியில் இருந்து வந்த முட்டையையும், முட்டையிலிருந்து அந்த கோழியையும் இந்த சிக்கன் பிரியாணியில் நம்ம சாப்பிட போகிறோம், ஓகேவா? இந்த பிரியாணி ரைஸ் பாருங்க, லுக்காக இருக்குது, அப்படியே பார்க்கவே அப்படி நாக்கு ஊறுற மாதிரி பார்த்தீங்களா? இது ரைஸ் எனர்ஜி சோர்ஸ், ஓகேவா? நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது வேலை செய்வோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சும்மா தான் போவோம், எப்பவும் சாப்பிட்டே இருக்க மாட்டோம். அந்த டைமு நம்மளுக்கு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணுறதே இந்த ரைஸ் தான். இந்த ரைஸும் இல்லை, எல்லா ரைஸும் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம முட்டையை பற்றி பார்க்க போகிறோம். முட்டையிலலாம் இருக்குது பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஓகேவா? விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி சிக்கன்லேயும் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் தனியாக சொல்கிறேன். இந்த சிக்கன் சாப்பிட்ற என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நல்லா பாருங்கள், மசில் மாதிரி இருக்குது பாருங்கள், நம்மளோட மசிலுக்கு மாதிரி இருக்குது. மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா போன் கலரில் இருக்குது. அதே மாதிரி போன் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? இதில் பெனிஃபிட் நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசில் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும், போன் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அது போக இம்யூன் சிஸ்டம் இருக்க ஹெல்ப் பண்ணும். இதில் சிக்கன் பீஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஓகேவா? எக்லையும் பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதுவும் எக்கில் இருக்குது, சரிங்களா? முட்டை தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகேவா? இதில் கொழுப்பும் இருக்குது. இது நல்ல கொழுப்பு தான் இருக்குது, கெட்ட கொழுப்புக்குன்னு பயந்துடாதீங்க, நல்ல கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த முட்டையிலேயே விட்டமின் ஏ இருக்குது. சில கண்ணுக்கு தேவையான விட்டமின் எல்லாம் இந்த முட்டையில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, 2 கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? 2 முட்டையும் பார்க்குறதுக்கு 2 கண்ணு மாதிரி இருக்குது. முட்டை சாப்பிட்றதுனால நம்ம இப்போவும் ஃப்யூச்சர்லேயும் கேட்ரட் நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம், சரிங்களா? நமக்கு ஃப்யூச்சரில் கேட்ரட் நோய் வராமல், கண்ணில் 2 கண்ணுலேயும் கேட்ரட் நோய் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை சாப்பிடுங்க. அது போக இந்த முட்டையில் கொலஸ்ட்ரால் இருக்குது, நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அது சன்லைட் பட்டு விட்டமின் டியாக மாறும். அது போக இந்த முட்டையிலேருந்து விட்டமின் டியும் கிடைக்குது, ஓகேவா? இவ்வளோ பெனிஃபிட்ஸு இந்த ரைஸில் இருக்குது.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபுட்டை போட்டு வீடியோ போட்டு அதோட பெனிஃபிட் சொல்கிறேன். ஓகே, பை, டேக் கேர்.